23 கட்சிகள் இணைந்த ஒரு மாபெரும் கூட்டணியாக மதச்சார்பற்ற இந்த கூட்டணியினுடைய வேட்பாளராகத்தான் நம்முடைய அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் இங்கே மீண்டும் வெற்றி பெற்று ஆக வேண்டும், வெற்றி பெறுவார். அது மூலமாக ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக ஆவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன? நாங்கள் யாருடன் சொல்லவில்லை அல்லது எங்கள் ஆசைகளை சொல்லவில்லை. தெளிவாக திருநெல்வேலியிலே தொடங்கி தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளையும் பார்த்து சொந்த வீட்டுக்கு திரும்புவதை போல நான் கடைசி கட்டம் தஞ்சை மாவட்டத்துக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு, குறிப்பாக பெரியார் நாட்டிற்கு வந்து உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு தோழர்கள் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, எனக்கு முன்னாலே பேசிய சாதனைகளை செய்துவிட்டு அது யாரையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சிப்பதற்கு அல்ல, கொள்கைகளை சொல்லுகிறோம். அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உள்ள ஒரு கூட்டணி தான் மதச்சார்பற்ற சமூக இந்த கூட்டணி, முற்போக்கு கூட்டணி. கொள்கை என்ன என்று சொல்லும்போது தமிழ்நாட்டின் உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். RSS காவிகள் மத சிந்தனைகள், மதவெறியை இங்கே உருவாக்க வேண்டும், அதன் மூலம் கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்று தடுத்து நினைத்து திட்டம் போட்டு அவர்கள் சில முகமூடிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் கூட பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு ஒரே மேடையில் நின்று வாக்கு அவருக்கு கேட்கிறோம். நான் மட்டும் அல்ல, ஸ்டாலினே மிகப்பெரிய அளவிற்கு எல்லோரும் கேட்கிறோம் என்றால் சிலர் நினைக்கலாம், என்ன இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று. பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறார்கள். தயவு செய்து சிந்திக்க வேண்டும் மக்கள். அவர் கட்சி மாறிவிட்டார் அல்ல, அவர் கொள்கை உணர்வோடு இருக்கிறார். அதனால் அங்கே இருக்க முடியல, அவ்வளவுதானே தவிர வேறொன்றும் இல்லை. நல்ல எதிரி அணி இருக்கு. பிஜேபியால தமிழ்நாட்டில் ஒரு செங்கல்ல கூட பார்க்க முடியாது, ஒரு கட்டை கூட. அண்ணாமலைகள் சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவாலயத்தினுடைய செங்கல்லை எல்லாம் நான் அகற்ற நிற்பாடு தான் போவேன். அவர்களுக்கு இடிக்கிறதே வேலை, கற்ற தெரியாது. நமக்கு கற்ற தெரியும், நமக்கு இடிக்கிற வேலை இல்லை. அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் எந்த செங்கல், அதே மாதிரி இந்த செங்கல் இருந்தா அவருக்கு செங்கல் வேணும்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் கேட்கட்டும் போய். ஏன்னா அவர் ஒரு கல்ல காட்டினார். AMS மருத்துவமனை எது அப்படிங்கிறதுக்காக மிக முக்கியமாக எடுத்து போகக்கூடிய அளவிற்கு சென்றார். இன்னும் கட்டி முடிக்கல. இன்னும் வேடிக்கை என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேடிக்கை, அதாவது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க. என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, மிக முக்கியமாக சொல்லும்போது இதுதான் அந்த தேர்தல் அறிக்கை. யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க உள்பட. ஆனால் நாங்கள் படித்து தொலைச்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதில்லை. நான் எனக்கு ஆசிரியர்னு சொன்னாங்க. ஆசிரியர் முதல்லயே படித்தாதான் வகுப்பு எடுக்க முடியும், அதுதான் மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்டிருக்க சூழ்நிலையில் இங்கே வந்தா இதில் என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, விரைவில் நாங்கள் AMS மெடிக்கல் காலேஜை கட்டி முடிப்போங்கிறார். எவ்வளவு நாளைக்கு பிறகு? முதல்ல வந்த உடனே இங்கே இதுதான் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இத்தனை பட்டியல் போட்டு அந்த திட்டம், ஜான் முதல்வன் திட்டம், அதே போல விடியல் திட்டம், அதுபோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று எல்லா திட்டங்களையும் அடுக்கி அடுக்கி 50 சாதனைகளை செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டாமா என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிரணியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக தாமரை மலரணும், தாமரை மலரணும்னு. தாமரை எங்கேயா பாறையில் மலர போகுது? நல்லா யோசிக்க வேண்டாமா? இது கடற்பாறை, சாதாரண பாதை அல்ல. ஆனால் நல்லா தெரியும். ஆகவே தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஏமாந்தா முதுகு வருகுமான்னு பார்க்குறாங்க. அதில் மற்றவர்கள் இப்போ போய் அண்ணா பெயரில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஏவர் இங்கே இருக்கிறார், தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டும். குற்றம் சொல்ல முடியுமா? அவர்களுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு தோழர்களில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை முதல்ல சொல்கிறேன். மதுரை முக்கிய வாக்குறுதிகள்
இதுல இருக்கு முக்கிய வாக்குறுதிகள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி முழுமையாக முடிப்போம். அவ்வளவுதான். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்த உடனே 11 ஆண்டுகள் ஆச்சு. 11 ஆண்டுகள்ல இன்னும் வாடகை கட்டடத்திலேயே ராமநாதபுரத்தில் தான் மருத்துவக் கல்லூரி இருக்கு. ஆனா இவர்கள் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான சாதனைகள் அல்ல. எவ்வளவு சமுதாயம், அது மட்டுமே அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான சாதனைகளை செய்துவிட்டு ஒரு அணி மீண்டும் அது தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதாவது 1000 ரூபாய் கொடுத்துக்கிறது முக்கியமல்ல, அது எவ்வளவு ரூபாய் முக்கியமல்ல, அதை எப்படி கௌரவப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா மகளிருடைய உரிமை. மகளிருடைய உரிமை பிச்சை போடல, அவர் மற்றதை கொடுக்கல. அதுதான் சுயமரியாதை. ஏனென்றால் சுயமரியாதை மண் என்ற அளவில் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்தே முடியாது. நாங்கள் அடுப்பு ஊதுற பெண்ணுக்கு படிப்பதற்குண்டாங்க, ஊதுற அடுப்பே வேண்டாம், அப்படி திருவண்ணாமலை எரிய அடுப்பு வேணும்னு கலைஞர் கொடுத்தாரு. ஆனால் இப்போ மோடி என்ன பண்ணாரு, எல்லா கடையிலையும் பார்க்குறோம், மறுபடியும் பழைய அடுப்பை தேடுறாங்க, பழைய ஊதாங்குழல தேடுறாங்க. இது இவர்கள் சாதனை, அது அவர்களுடைய வேதனை. அதை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் வேதனை அணி, இன்னொரு பக்கம் சாதனை அணி என்று சொல்லக்கூடிய நிலை. அதுபோலவே விடியல் பயண திட்டம் நீங்கள் பயணிக்கிறீர்கள், காலை உணவு திட்டம், அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி திட்டங்கள் நான் முதல் திட்டம் என்று சொல்லி பல இடங்களிலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் மீண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு வளரக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நண்பர்கள் வடக்கே இருந்து மோடி வர்றார், ஓடி வர்றார், தேடி வர்றார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்க? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொடுத்திருப்பார்களா? ஒரே ஒன்று, அந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. அது இத்தனை ஆண்டுகளாக கட்டி முடிக்கல. ஆனால் எல்லா திட்டங்களையும் போட்டு செய்திருந்தா இந்த திட்டத்தை அவர்கள் அழிக்கணும்னு பார்க்குறாங்க, இந்த திட்டத்தை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க. அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் கால் ஊன்றலாம் என்று வடக்கே இருக்கிற அங்கே வகைராக்கள், காவிகள், RSS, பாஜக மற்றவர்கள் வருகிறார்கள். ஒன்றை கேட்கிறோம், விரல் விட்டு சொல்லுங்கள், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணார்கள். நீட் தேர்வு இருக்க, அந்த நீட் தேர்வு என்பது எவ்வளவு பேர் பிள்ளைகள் இதுவரையில அவர்கள் தூக்கு மாட்டி கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் அதிர்ந்து போய் பெற்றோர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் கேட்கிறோம், அதிமுகவினுடைய நண்பர்கள் இங்கே இருப்பார்கள், தயவு செய்து நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்களுக்கும் நீட் தேர்வு ஒழிக்கணும் தான் கொள்கை, அதில் நாங்கள் இருப்போம் என்று சட்டசபையில் சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் நீட் தேர்வுக்காக இவ்வளோ பெரிய போராட்டங்களை திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவினுடைய தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணி தோழர்கள் அத்தனை பேரும் போராடி இருக்கிறார்களே, இவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், எத்தனை முறை அதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் உண்டா? ஆனால் மேடையில் என்ன சொல்றாங்க, பெரிய வீராதி வீரர்களைப் போல நீட் தேர்வை ஒழித்து விடுவோம், முதல் கையெழுத்து அதுதான் என்று சொன்னீர்களேன்னு கேட்குறீங்க. போட்டது முதல் கையெழுத்து அதுதான். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரம் வச்சிருக்கீங்க? சட்டமன்றத்தில் 10 மசோதாக்கள் அந்த செயல்படாம ரவிங்கிற ஒரு கவர்னர் வைத்து கொண்டிருந்தார். அதில் முதல்ல நீட் தேர்வு 2 முறை வைத்த உடனே மீண்டும் அதே நிறைவேற்றினார்கள். அது அரசியல் சட்டப்படி மீண்டும் நிறைவேற்றினா அதுக்கு அவர்கள் நேரம் அனுப்பணும், அப்படி அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக டெல்லிக்கு அனுப்பி அமித்ஷாவிடம் அது போய் அழிந்து கிடக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பின்னாலே வருகிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஆக்கப்பூர்வமாக நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதைத்தான்
உங்களுக்கு எண்ணி பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். தமிழ்நாட்டிற்காக போராட வேண்டாமா? திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக அல்லது பாஜகவுக்கு இருக்கிற பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை. அதிமுக பாஜகவை பொறுத்தவரையிலே, ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையிலே அவர்கள்தான் இந்த முறைகளை புகுத்தி தமிழ்நாட்டுடைய பிள்ளைகள் மருத்துவத்துறையிலே உச்சகட்டத்திலே இருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அதற்காக ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள், கிராம மக்கள் டாக்டராக வருகிறார்கள். இந்த அஞ்சுகம் பூபதி இருக்காங்க, அவங்க பெரிய டாக்டர், சாதாரணம் இல்லை, ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த பொண்ணு மிக முக்கியமாக படித்து அவர்கள் பெரிய மருத்துவத்துறையிலே பிரசவ மகப்பேறு துறையிலே சிறந்தவராக இருக்கிறார். மேல்பட்ட படித்திருக்கிறார். எந்த ஊர்ல இருந்து? சாதாரண கிராமம். அவருடைய பின்னணி என்ன? இது மாதிரி எல்லாம் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு சூழ்ச்சி செய்து நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, கேட்டால் தகுதி திறமை அப்படின்னாங்க. அந்த நீட் தேர்வில் இன்றைக்கு பூஜ்ஜியம் வாங்குறான். அவனுக்கு போய் தாராளமாக பூஜ்ஜியத்தை பற்றி கவலை என்ன? நீதிபதிகள் தலையில குட்டி கேட்கிறான், இதுக்கு தானே நீட் தேர்வு என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். ஆகவேதான் எதை சொல்லி செய்யாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் வாக்குறுதிகளை செயல்படுத்துவது என்பது சிறப்பாக சொன்னார்கள். 500 சொச்சம் வாக்குறுதிகள் 4, அதில் 400க்கு மேற்பட்ட வாக்குகளை நிறுத்தி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். வாக்குறுதிகளை சொல்லிவிட்டுத்தான் மீண்டும் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஏன் மற்றவைகள் நிறைவேற்றவில்லை என்றால், எங்களால் அல்ல தடைபடுவது, முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு, மோடி அரசு, ஆர்எஸ்எஸ் அரசு, பிஜேபி அரசு தான் இதை தடை செய்தது. ஆகவே அதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று காரண காரியத்தோடு விளக்குகிறார்கள். நான் கேட்கிறேன், அருமை அதிமுகவை சேர்ந்து அதிமுக பெயரை மாற்றி அமித்ஷா திமுகவை ஆக்கி வைத்து அடிமை சாசனம் எழுதிவிட்டு வந்திருக்கிறீர்களே, அந்த தோழர்கள் சகோதரர்கள், எங்கள் மனம் எவ்வளவு கொதிக்கும். திமுக மற்ற அமைப்புகளுக்கு அதிமுகவுக்கு தாய் கழகம், நாங்க திமுகவுக்கே தாய் கழகம். ஆகவே இவ்வளவு உரிமை உறவு இருக்கு. அந்த உரிமையில நாங்கள் வேதனைப்பட மாட்டோமா? நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கொள்கைகளே இல்லையே. அந்த அமைப்பு உடனே வந்த உடனே மீட்க முடியாத அளவிற்கு சென்று அவர்கள் நேரடியாக வர முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே பாஜக என்பது எந்த காலத்திலும் காவிமயமாக முடியாது. அதை தெளிவாக திராவிட இயக்கம் அதை தடுக்குன்றது மட்டுமல்ல, எல்லா கொடிகளும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு ஒரு அணியில் இருப்பது காரணமே இந்த மண் பெரியார் மண், இந்த மண் பகுத்தறிவு மண், இந்த மண் திராவிட மண். ஆகவே இதில் ஒருபோதும் வடக்கே வராது. தாய்மார்களுக்கு தெரியும், கிராம மக்களுக்கு தெரியும், வடக்கே தலை வைத்து படுக்காதே பழமொழி. வாடை காற்று நமக்கு என்றைக்கும் வருவாது, தென்றல் காற்று தான் நமக்கு எப்பவும் சரியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு உருப்படியான ஒரு திட்டம் உண்டா? ரயில்வேக்கு ஏதாவது திட்டம் உண்டா? ரயிலில் எத்தனை திட்டங்கள், தஞ்சாவூர்ல இருந்து அரியலூர் போறதுல இருந்து மற்ற மற்ற பகுதி இணைப்புகள் ஒன்றை கொடுத்திருக்கிறார்களா? ரயில்வே பட்ஜெட்டையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று தனியாக போடுவாங்க. இந்த ஆட்சி வந்ததில் இருந்து, மோடி ஆட்சி வந்ததில் ரயில்வே பட்ஜெட் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வேளாண் துறை விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்ட ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, மறந்து விடாதீர்கள். அது மக்களுக்கு விரிவாக்க வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இது டெல்டா பகுதி, விவசாய பகுதி. நாங்கள் எல்லாம் நெற்பயிரை விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு இங்கே தெளிவாக தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். நெல் விளைப்பு உற்பத்தி பெருக வேண்டும் என்பதற்காக குண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் முதல் ஊக்கத்தொகை கொடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அதை அடுத்து 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த ஆட்சி வரும்.
காரணம் என்ன? அதுல சந்தேகமே இல்லை. நாடு பூராவும் ஸ்டாலின் அலை வீசுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, எல்லா இடத்துக்குள்ளேயும் இன்றைக்கு ஸ்டாலின்னு சொன்னா ஒரு காலத்து இரும்பு மனிதர்னு கருதுனாங்க. அதை விட ஒரு எஃகு மனிதரா இருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஆக கோட்டை மற்றவர்கள் கட்டுவதெல்லாம் மனக்கோட்டை. ஆனால் ஸ்டாலின் சொல்ல போவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்னை கோட்டை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது 3500 ரூபாயாக அதை கொடுப்போம் என்று சொன்ன நேரத்தில் இன்னும் உற்சாகம் யாருக்கு? விவசாயிகளுக்கு. அதே நேரத்தில் 4 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு கடிதம் வருது தமிழ்நாடு அரசுக்கு. என்ன கடிதம் வருது தெரியுங்களா? நீங்க இந்த ஊக்கத்தொகை அதிகம் கொடுத்து விவசாயிகளுக்கு ஏராளமான நெல் உற்பத்தி ஆக்கிட்டீங்க, அதை கொடுக்காத நிறுத்துங்க, அது கொடுக்கறதுனால நிறைய செலவாகுது, ஆகவே கொடுக்காதீர்கள் என்று உத்தரவு எங்கே போட்டிருக்காங்க? மோடி அரசு, அதனுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த கடிதங்களையே முதல்வர் வெளியிட்டார். இந்த டெல்டா விவசாயிகள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதை ஒரு பக்கத்தில் சொல்லிட்டு நம்ம மோடி வர்றாரு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ் மொழி மேலே அவருக்கு திடீர் பாசம் வந்துடும். அதுதான் மிக முக்கியம். தமிழுடைய பெருமையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுவார். அப்போ ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேசிக்கொண்டே வந்தார். இந்த பகுதிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? ஔவையார் பாடலை எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே ஔவையார் மேலே அவருக்கு அவ்வளோ பெரிய காதல். அதுதான் மிக முக்கியம், தமிழ் காதல். அதுதான் மிக. அப்படியெல்லாம் வேஷம் போட்டு சொன்னவர் என்ன சொன்னார்? ஒரு பாட்டை சொன்னார், வரப்புயர அப்படின்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பூராமே, வரப்புயர நீர் உயரும் அவர் பாட்டு பண்ணார். அடாடா, மோடி பாருங்க ஔவையார் பாட்டையே கரைச்சி குடிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்னு அங்க பாட்டு பாடுறாரு. இங்க வந்து சொல்றார், ஏன் அதிகமா ஊக்கத்தொகை கொடுக்குற நெல் உற்பத்தி. இதுதான் ரெட்டை வேடம், ரெட்டை நாக்கு, ஏமாற்றுகின்ற போக்கு. இதையெல்லாம் மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பற்றி ஒருபோதும் அவர்கள் இதை ஏற்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்படி மோசடி தவறான செய்தியை சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு வந்து நேற்று என்ன சொல்றாரு? பாராளுமன்றத்தில் மகளிர் உரிமை சட்டம் வந்தது, இடஒதுக்கீடு. அதை பார்த்துங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் அதை தோக்கடிச்சிட்டாங்க என்று சொல்லுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய மோசடியான பேச்சு. யாரும் 3 மசோதாக்கள், இது அறிவார்ந்த அரசியல் தெளிவுள்ள ஒரு பகுதி. அதில் சொல்லுகிறோம் 3 மசோதாக்கள் கொண்டு வந்தார்களே, என்ன அவசரம்? அதுக்கு என்ன அவசரம்? அதுவும் பாராளுமன்றத்தை தனியா அதுக்குன்னு மிகப்பெரிய அளவு கூட்டினாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல், மேற்கு வங்காளத்தில் தேர்தல், தமிழ்நாட்டையே பாதிக்கக்கூடியது, இந்த ரெண்டையும் பாதிக்கக்கூடியது. திட்டமிட்டு தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் தேர்தலில் இருப்பாங்க, அவங்க தேர்தலில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் கை தூக்கி வச்சு ஏமாற்றலாம் நினைத்தார்கள். விடுவாரா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்? உடனே எனக்கு தேர்தல் முக்கியம் அல்ல, ஏன்னா ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவனமாக பார்த்தார். பார்த்த உடனே கருப்பு கொடி ஏற்றுங்கள், வீடு தோறும் கருப்பு கொடி ஏற்றுங்கள், கருப்பு சட்டை அணியுங்கள், எனக்கு தேர்தலை விட தமிழ்நாட்டினுடைய உரிமை மிக முக்கியம் என்று வைத்தார். அதுதான் உங்களுக்கு தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு கதை ரொம்ப நாளைக்கு முன்னாலே ஒரு கதை உண்டு. அதனால அன்றைக்கு வந்த உடனே அந்த வேண்டுமென்றே இதை முன்னாலே மகளிர் மசோதாவை கொண்டு வந்து பின்னால வர்ற ஆபத்துக்கு முகமூடி போட்டார். அந்த முகமூடி எப்படி போட்டார்னா, மறுவரையறை என்று சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை. தொகுதி மறுவரைக்கு இன்னென்ன புதுசு. இப்போ காரணம் என்ன? தென் மாநிலங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அவர்கள் ஓட்டு போட முடியாத ஆக்கி, அல்லது குறைத்தோம்னு சொல்லி வேஷம் போட்டு இல்லை அதிகமாகுது. இதில் வேதனை என்னன்னு சொன்னால், இப்போ வெட்கமாக இருக்குது. விவரம் தெரிந்தவர்கள் நீங்கள், இதில் இடம் நமக்கு பாதிக்கும்னு முதல்லையே ஸ்டாலின் அவர்கள், இப்போ இல்லை, இது அந்த ஆரம்பத்தில் பேச்சு வரும்போதே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார். ஒரு ஜனநாயக முதல்வர். அதில் நாங்கள்லாம் எடுத்து சொன்னோம். அப்போ நான் ஒரு கருத்தை அங்கேயே சொன்னேன். அதுதான் இப்போ என்னன்னா,
சில பேர் ஏமாற்றுவார்கள். எப்போ அவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க. எப்படி ஏமாற்றுகிறாருன்னா, இது இடம் குறையாது, உங்களுடைய இடத்த குறைக்க மாட்டோம், நீங்க நம்புங்க அப்படின்னு வாக்குறுதி சொல்லி ஒரு தந்திரம் என்னன்னா, நம்ம கோடை உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கோடு போட்ட உடனே இதை அழிக்காம சின்ன கோடு ஆக்கணும். என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. இந்த கோடை ஒரு கோடு இருக்கு, அதை அழிக்காம சின்ன கோடை ஆக்கணும். என்ன செய்வீங்க, முடியுமா அப்படின்னு கேட்டா, புத்திசாலி ஒருத்தர் வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப குயுக்தியானவர், பெரிய கோட்டை மேலே போட்டா, அப்ப சின்ன கோடு ஆயிடுச்சு. அவ்வளோ. அது மாதிரி நம்ம இடத்த நாங்க குறைக்கலன்ற பேர்ல சொல்லிட்டு மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், முழுக்க முழுக்க அவர்கள் வித்தியாசமாக அங்கே அதிகமாக தென் மாநிலங்கள், இந்தி பேசுகின்ற வட மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, டெல்லி, இவர்களெல்லாம் சேர்ந்து மொத்த எண்ணிக்கை அதிகம். உதாரணமா புதிதாக அதிகப்படுத்தினா என்ன ஆகும் என்று சொன்னால், 80 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு. அந்த 80 இடங்களை இன்றைக்கு 140 இடங்களா ஆக்குவார். மிகப்பெரிய அளவுக்கு 77% அதிகம் வரும். நாம் உடனே கண்காணித்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு காவல் தளபதி, அதான் மிக முக்கியம். அந்த காவல் தளபதி யார் என்றால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒப்பற்ற முதல்வர். அதனால செஞ்சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பேசினார். அங்கே இருக்க ராகுல் காந்தி அவரிடம் பேசினார். இந்தியா கூட்டணி சொன்ன உடனே இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டுதான் வாக்கெடுக்கிற போது தோற்கடிக்கப்பட்டார்கள். நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்கணும். நாம வெற்றி அடைந்தோம். இந்த வெற்றி எந்த வெற்றி தெரியுங்களா? அடுத்து வரப்போற 4ஆம் தேதி வெற்றி இருக்கு பாருங்க, அதுக்கு அச்சார வெற்றி, அட்வான்ஸ் வெற்றி. அது நல்லா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஏற்று பிரச்சாரம் என்ன சொல்றாங்கன்னா, தாய்மார்களே, பெண்களே, நாரி சக்தி பார், அதுதான் மிக முக்கியம். இந்தி வார்த்தை நாரி சக்தி. ஆனா நாரி சக்தின்னு நீங்க சொல்றதுடைய பித்தலாட்டம் நாரி போச்சு. அதுதான் மிக முக்கியம். அது ஒன்றும் உருப்படலை. காரணம் என்னன்னா, மக்களுக்கு தெரியும் எங்கள் மக்களை நீங்க சுலபமா, அதுவும் ஆண்களை ஏமாத்தினாலும் ஏமாத்தலாம், பெண்கள் சுலபமா எங்க பெண்கள் ஏமாற மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் மிக தெளிவாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையினால ஒரு பெரிய மாற்றம் என்ன வந்தது என்றா, இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்தோம். 33% 23வது ஆண்டிலேயே நிறைவேற்றிட்டாங்க. எப்ப அமல்படுத்துறதுங்கிறது தான் அதுக்கு சொன்னாங்க. இப்ப திமுகவில் அதுக்கு முதல்வர் சொன்னாரு, அடுத்த நாள் திமுக சார்பில் ஒரு தனியார் மசோதா கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம், உடனடியாக மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் 2 நாள் நீட்டி நீங்க அந்த தேர்தலில் கொடுக்கலாமே? இது எப்படின்னா, வேண்டுமென்றே அவங்களுக்கு தெரியும் தோத்து போவோம்னு தெரியும், தெரிஞ்சே தேர்தல் நேரத்தில் வரணும். தேர்தல் 23ஆம் தேதி, அதுக்கு முன்னால வந்துட்டு தமிழ்நாட்டை வேறு வகையில அவங்களால பிடிக்க முடியல. ஆகவேதான் எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இதை பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, முதல்ல எடுத்த உடனே ஊடகங்கள் கூட உதவியில வைத்துக் கொண்டு அவர் பேசுறார். ஆஹா, நாரி சக்தி, பெண்கள் நாங்கள் இடம் ஒதுக்கீடு கொடுக்கிறோம்னு. எது உங்களை தடுக்குது? உடனே இன்றைக்கு சொல்றாரு. உடனே தான் திமுகவில் நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டுங்கள், தனியார் மசோதா கொடுத்திருக்கோம், எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு. இடஒதுக்கீட்டை பற்றி நமக்கு யாரும் பாடம் எடுக்க கூடாது. இடஒதுக்கீட்டை இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்கிற நாடு தமிழ்நாடு, பெரியார் நாடு. சமூக நீதி, அந்த சமூக நீதியில 33% நீங்க சொல்றீங்க, அது கூட செய்யாம இருக்கீங்க பெண்களுக்கு. ஆனா எங்க திராவிட மாடல் ஆட்சி, உள்ளாட்சி துறையில இவங்கெல்லாம் துணை மேயரா இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில எவ்வளவு வந்து தெரியுங்களா? 50% போராடாம கேட்காம இன்றைக்கு மேயர் அவங்களுக்கு பீரியட் முடிய அந்த காலகட்டம் முடிய போகிறது. அடுத்து அந்த தேர்தல் வரும். ஆகவேதான் 50% கொடுங்க சொல்றோம். அது மட்டுமல்ல, இன்னொன்று சமூக நீதி கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லோரும் தெரிந்த போராட்ட மண் இது. சமூக நீதியில அங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாய பெண்களுக்கு அந்த மசோதாவில் இடமில்லை, எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. அதை உண்டாக்கணும், அதை திருத்தணும், ஆகவே நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே எல்லா துறைகளிலும் ஏமாற்று வித்தை